Welcome to SciTech Info, dear UPSC, TNPSC, NEET and JEE aspirants and school and college students. My dear students, இன்னைக்கு நாம் நாழிகை, அதாவது தமிழில் நாழிகைன்னு சொல்லுவாங்க. அந்த நாழிகை அப்படிங்கிறத நம்மளுடைய ரெகுலர் காலத்தில் நம்ம டைமில், ஹவரில், மினிட்டில், செகண்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த நாழிகைன்றது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாழிகை தமிழ் கால கணக்கு, அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஞ்சாங்கத்தில் இதெல்லாம் அடிக்கடி வரும். பழையவங்களுக்கு பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம ரொம்ப மூத்தவங்களாக இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் நாழிகை அப்படிங்கிறது. நம்ம இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி நாழிகை அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். ஒரு நாழிகை நான் சிம்பிளாக அதாவது இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். நாழிகை அப்படிங்கிறத நான் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். சரியா? நான். அதே மாதிரி வினாழிகை, இல்லைன்னா நாடி அப்படின்னு வச்சுக்கோங்க. வினாழிகை அதை விநாழி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சின்ன இன்ட்ரடக்ஷனோட ஆரம்பிக்கலாம். நாழிகை, ஒரு நாழிகை அப்படிங்கிறது என்ன? ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 மினிட்ஸ், நிமிடங்கள். 24 நிமிடங்கள். இங்கே நிமிடத்தை நான் எப்படி போடுறேன் அப்படின்னா நீ அப்படின்னு போடுறேன். நிமிடம், 24 நிமிடம். இதுதான் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறப்போ 24 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மினிட்ஸுக்கும் சில ப்ரொசீஜர் உண்டு. இதை இங்கிலீஷ்லேயும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போது மினிட்டை நம்ம 1 ஹவர், ஹவர் அப்படிங்கிறத ஹெச்ன்னு போடுவோம். 1 ஹவர் அப்படிங்கிறது 60 மினிட்ஸ். சரியா? 60 மினிட்ஸ். இப்படி 60 மினிட் எம் அப்படின்னு போடுறத விட நீங்கள் என்ன பண்ணலாம், 60 அப்படி போட்டால் மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது இந்த 1 மினிட் அப்படிங்கிறது 60 செகண்ட் அப்படின்னு ஒரு டபுள் கோட் கொடுத்தீங்கன்னாக்கா அது செகண்டுன்னு வந்துடும். ஸோ இது செகண்ட். அப்போது 1 மினிட் அப்படிங்கிறது 1 மினிட், இது 1 செகண்ட். இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், 1 செகண்ட். அதே மாதிரி 1 டிகிரி அப்படிங்கிறது 60 மினிட்ஸ். ஓகேவா? 60 மினிட்ஸ். அப்போது 1 டிகிரி அப்படிங்கிறது 60 மினிட்ஸ். இது புரியுது? அது இப்போ 360 டிகிரி வந்ததுன்னா அது ஒரு ரெவல்யூஷன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 360 டிகிரி வந்தது அப்படின்னா அது எவ்வளோ? நம்ம இங்கிலீஷில் சொல்கிறப்ப 2π ரேடியனை பவர் சி அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ அப்போது பை சி அப்படிங்கிறது என்ன? 360 degree divided by 2, that is 180 degree. இதுதான் பை ரேடியன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இந்த கால கணக்கை பல விதத்தில் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது 1 டிகிரி எவ்வளோ ரேடியன்னாக்கா பை பை 180. வெரி சிம்பிள். 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ரேடியன்? பை பை 180 ரேடியன் பவர் சி அப்படின்னு போடணும். சரியா? ஓகே, புரிஞ்சுது அது? ஸோ பை ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஒரு சின்ன ஒரு மேத்தமேட்டிக்ஸ் பார்ப்போம். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் இன்வால்வ் பண்ணி தான் வருது. இப்போது 30 டிகிரி அப்படின்றது போடும். ஸோ 30 டிகிரி நமக்கு ஏற்கனவே தெரியும். 1 டிகிரி அப்படிங்கிறது எவ்வளோ? பை பை 180 டிகிரின்னு பார்த்தோம். 180 ரேடியன்னு பார்த்தோம். இப்போ 30 டிகிரி எப்படி ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ இப்போ 30 இன்ட்டு பை பை 180. அப்போது பை
π/6 radian. புரியுதா? ஸோ 30 டிகிரிங்கிறது π/6 radian. அதே மாதிரி 45 டிகிரி அப்படின்னு என்ன? That is 45 into π/180. So how many times? 4 times. அப்போ 45 டிகிரி அப்படிங்கிறது என்ன? That is π/4. ரைட்டா? அதே மாதிரி 90 டிகிரி தெரியும். 90 into formula என்ன? That is π/180. π/180. பண்ணா இப்போ 90 டிகிரி is equal to π/2 radian. இதெல்லாம் பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். கைண்ட்லி நோட் ஆன் திஸ். சரியா? இப்போ இந்த நாழிகைக்கு முன்னாடி இதெல்லாம் நான் ஒழுங்குபடுத்திக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷில் உள்ளதையே நம்ம படிக்கிறத ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும் இல்லை, அதுக்கப்புறம் தமிழில் போவோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரவுண்ட் போட்டிருக்காங்க. இந்த ரவுண்டில் இதுதான் 2πr ரேடியன் சொல்லுது. ஒன் ஃபுல் ரவுண்டு வந்தால் அது பேர் என்ன? 2πr ரேடியன். இங்கேருந்து ஆரம்பிக்குது, 0ல் ஆரம்பித்து 90 டிகிரி 0 டிகிரி இப்படி போகுது இல்லையா? இப்படி போயிட்டு இங்கே 180 டிகிரி. இது என்ன? தட் இஸ் 270 டிகிரி. இங்கே வந்துட்டு அப்படின் 360 டிகிரி. இப்போ செகண்ட் ரவுண்டு போகுது அப்படின்னா அப்போ 360 + 90 450. சரியா? அப்புறம் 360 + 180, 360 + 270, 360 + 360, that is 720. அப்போ 720 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? 720 டிகிரி அப்படிங்கிறது அதாவது ஒரு 2π முடிஞ்சிருச்சு, அப்புறம் இன்னொரு 2π, அதாவது 4π தான் ரேடியனாக தான் நம்ம 720 டிகிரி அப்படின்றோம். அப்போது அந்த n நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் மூணாவது ரெவல்யூஷனில் 90 டிகிரி வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 720 டிகிரி முடிச்சுட்டு ப்ளஸ் 90, அப்போ 720 + 90 810. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். இதை பேஸ் பண்ணி இது தான் நான் ரேடியன்லேயே போட்டுறேன். இங்கே இது வந்து 0 ரேடியன். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரேடியன்னா பவர் சின்னு போடணும். π/2 ரேடியன். இங்கே π ரேடியன். இங்கே 1/2 π, that is 3/2 π ரேடியன். அப்போ இங்கே 2π ரேடியன். அதனால தான் இந்த R 2π ரேடியனை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போது அதை 2πr அப்படின்னு போடணும். இப்போ ஏன் சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr போடுறோன்றது புரியுதா? சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. நான் நாழிகையில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ வந்துட்டு நினைக்காதீங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய இங்கிலீஷ் சிஸ்டத்தில் எப்படி நாம் இது பண்ணுறோம், சயின்டிஃபிக்காக எப்படி பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸி ஆகிடும். ஓகேவா? ஹேவ் யூ நோட்டட் டவுன் ப்ளீஸ்? ரைட். அழைச்சிடவா? இப்போ let us come back. தமிழ் முறைப்படி வருவோம். ஒரு நாழிகை, நான் என்ன சொன்னேன்? ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 மினிட்ஸ், அதாவது 24 m. இது எப்படி போடலாம் சொல்லியிருக்கேன்? 24 மினிட்ஸ் எப்படி போடலாம்? அப்படி போடலாம். சரியா? என்னது? 24 மினிட்ஸ். புரியுதா? ரைட். அடுத்தது கவனிங்க. இப்போ இந்த ஒரு நாழிகை அப்படிங்கிறது இப்போ ஒரு மணியில் எவ்வளோ வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியில் எப்படி சொல்லலாம், அதுதான் நம்மளுடைய இது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு நாழிகை அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னாக்கா தட் இஸ் 24 இல்லையா? இப்போ இதை மணியை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 24 மினிட்ஸ், அதான் நிமிஷம், இஸ் ஈக்குவல் டு ஒரு நாழிகை. கரெக்டாக? அப்போ 60 மினிட்ஸ் 60 நிமிடங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? 60 / 24. சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு 5ஆல் டிவைட் 12ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 5/2. புரியுதா? 5/2 என்னது? இது நாழிகை. 5/2 நாழிகை. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஐ மீன் இதில் ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அது மிக்ஸ் ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். இப்போ 2 2s are 4. ஸோ இப்போ 2.5 நாழிகை. இப்போ புரியுதா? 2.5 நாழிகை. அப்போது ஒரு மணி அப்படிங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப்
ஐ மீன் நாழிகையில் சொல்லணும் அப்படின்னா 2.5 நாழிகை. A is equal to 0.4 into 60 minutes, அதாவது 0.4 into 60 நிமிஷம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு டேர்ம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு நாழிகை, நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு நாழிகை அப்படிங்கிறது 60 வினாழிகை. ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, 1/6 இல்லையா, 1/6 ஆஃப் நாழிகை அப்படிங்கிறது ஒரு வினாழிகைன்னு சொல்லுவோம். அதாவது 60 வினாழிகை. 60 வினாழிகை இஸ் ஈக்குவல் டு ஒரு வினாழிகை. ஒரு நாழிகை, இது மறக்க வேண்டாம், ஒரு நாழிகை. 60 வினாழிகை இஸ் ஈக்குவல் டு ஒரு நாழிகை. அதே மாதிரி இங்கே நீங்கள் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ், டாங்கிலிஷ், தமிங்கிலத்திலேயே எழுதி வச்சுருக்கேன். தமிழ் ப்ளஸ் ஆங்கிலம், டாங்கிலிஷ்னு சொல்கிறோம் இல்லையா, தமிங்கிலம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த டாங்கிலிஷில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுன்றப்போ இதை டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணியிருக்கேன் தமிழை. ஒரு நாழிகை இஸ் ஈக்குவல் டு 24 மினிட்ஸ். ஏன்னா இந்த பாடத்தை கவனிச்சுட்டு இருக்கவங்களே சுத்த தமிழில் எழுதினோன்னா ஒன்றும் புரியல அவங்களுக்கு. எனிவே என்ன பண்ணுறது, ஒரு நாழிகை, 1 நாழிகை இஸ் ஈக்குவல் டு 24 மினிட்ஸ். நாழிகை, இதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். நாழிகை அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவரில் கொண்டு வரோம். அப்போது நமக்கு ஏற்கனவே தெரியும், தட் இஸ் 60ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னாக்கா அந்த மினிட் ஹவர் ஆகிடும். அப்போது 24 டிவைடட் பை 60, தட் இஸ் 12ஆல் இது பண்ணலாம், அடிக்கலாம். அப்போ 2/5. ஸோ 2/5, தட் இஸ் 0.4 ஹவர். 2/5 ஹவர் இல்லாட்டினா 0.4 ஹவர் அப்படிங்கிறது தான் ஒரு நாழிகை. ஸோ ஒரு நாழிகையை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸில் சொல்கிறப்போ 24 மினிட்ஸ், சரியா? அதுவே செகண்ட்ஸில் சொல்லணுன்னாக்கா 1440 செகண்ட்ஸ். ஹவரில் சொல்லணுன்னா ஒரு நாழிகைன்றது 0.4 ஹவர்ஸ். புரியுதா? ரைட். அடுத்தது இப்போ இந்த இடத்துல நாழிகையை ஃபர்தராக டிவைட் பண்ணுறோம். அதாவது ஒரு நாழிகையை 60ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா யூ வில் கெட் 1 வினாழிகை. அதாவது 1 நாழிகை இஸ் ஈக்குவல் டு 60 வினாழிகை அப்படின்னு பேர். நோட் டவுன் திஸ். 60 வினாழிகை, 60 வினாழிகை. ஒரு வினாழிகை அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வினாழிகை அப்படிங்கிறது அதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக 60ஆல் டிவைட் பண்ணால் ஒரு தற்பறை. அப்போது ஒரு வினாழிகைன்றது 60 தற்பறைகள் சேர்ந்தது. ஸோ தற்பறைன்றது வினாழிகைக்கு கீழே வருது. ஸோ இந்த தற்பறைன்றது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 60 தற்பறைங்கிறது ஒரு வினாழிகை. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் நாம் இந்த முக்கியமாக இது தெரிஞ்சுருக்கணும், 3/4 நாழிகை அப்படிங்கிறது 90 மினிட்ஸ். இது ஒர்க் அவுட் பண்ணலாமா? 3 4s are 12 + 3 15. அப்போ 15 டிவைடட் பை 4 இன்ட்டு ஒரு நாழிகைன்றது எவ்வளோ பார்த்தோம் மினிட்ஸில், 24 மினிட்ஸ். ஸோ அடிச்சோம்னாக்கா 6. அப்போ 6 இன்ட்டு எவ்வளோ வருது, 15. அதுதான் அது 90 மினிட்ஸ். இந்த 90 மினிட்ஸ், அதாவது 1.5 ஹவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா? முகூர்த்தம் அப்படின்றது என்னன்னு புரியுதா இல்லையா? இப்போ இந்த ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லை, நல்ல நேரம் பார்க்குறது, இதெல்லாம் முகூர்த்தம் அப்படிலாம் பார்க்குறாங்கல்ல. ஸோ அது என்ன அப்படின்னா அதுதான் என்னது, இந்த 3/4 நாழிகை. இதை மறக்கக்கூடாது. 3/4 நாழிகைன்றது ஒரு முகூர்த்தம். புரியுதா? ரைட். இப்போது அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். கவனிங்க. இப்போது 7:30 நாழிகை. 7:30 நாழிகை, நல்லா புரிஞ்சுங்க. 7:30 நாழிகை. 7:30 நாழிகை. 7:30 நாழிகை அப்படிங்கிறது என்னது, ஒரு ஜாமம். என்னது, ஒரு ஜாமம்னு பேர். ஒரு ஜாமம். ஓகே, தமிழ்லேயும் சேர்த்து வேணா எழுதுகிறேன். ஒரு ஜாமம், இது நாழிகை. அதாவது நம்ம தற்கால கல்வியில் எப்படின்னா ஃபுல்லாகவும் இங்கிலீஷ் படிக்க முடியல, ஃபுல்லாகவும் தமிழ் படிக்க முடியல, டாங்கிலீஷை வச்சு கொள்கிறோம். எனிவே 7:30 நாழிகை அப்படிங்கிறது ஒரு ஜாமம். இப்போ புரியுதா? 7:30 நாழிகை. இதை வந்து இப்போ மினிட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 7:30
நாழிகை சொல்கிறோம். நாழிகைனா 24 மினிட்ஸ் மறக்கவே மறக்காதீங்க. 24 ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டே அப்படி வச்சுக்கிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். என்னது 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது என்ன? 1 டே. அதே மாதிரி 24 மினிட்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு நாழிகை. அவ்வளோதான். அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இது மறக்கக்கூடாது. ரைட். ஸோ இப்போ 7 இன்ட்டு 24, 7.5 இன்ட்டு 24. ஸோ 7 2s are 14 plus 1, 15 divided by 2 into 24. Yeah, 12. What I know the 12 5s are 60, balance 6, 12 plus 1, 12 into 1, 12 plus 6, 18. Yeah, so 180 minutes. புரியுதப்போ? ஸோ 180 மினிட்ஸ். அப்போது ஒரு ஜாமம் அப்படிங்கிறது என்ன? 180 மினிட்ஸ். 180 மினிட்ஸ்னால் எத்தனை ஹவர்ப்பா? 3 ஹவர்ஸ். இப்போ புரியுதா? ஸோ 3 ஹவர்ஸ். இது கிளியராச்சா? 3 ஹவர்ஸ் சேர்ந்தது. இப்போ உங்களுக்கே தெரியும் 24 ஹவர்ஸு சேர்ந்து, நல்லா புரிஞ்சுங்க, 24 ஹவர்ஸு சேர்ந்தாக்கா என்னது? 1 டே. சரியா? அப்போது 3 ஹவர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது என்னது? 1/3/24. தட் இஸ் எவ்வளோச்சு? 1/8. இந்த 1/8 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, இதை தான் என்ன சொல்லுவோம்? ஜாமம்னு சொல்லுவோம். அதாவது தட் இஸ் 8 ஜாமம். ஓகேவா? இப்போ ஜாமம்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? 8 ஜாமம்ங்கிறது தான் 1 டே. அப்போது ஒரு நாளில் எத்தனை ஜாமங்கள் இருக்குது? 8 ஜாமம்னு இருக்குது. இப்போ புரியுதா? 8 ஜாமம். அப்போ ஒரு ஜாமம் அப்படிங்கிறது தான் என்னது? இந்த 7.5 நாழிகை. இப்போ புரியுதா? 7.5 நாழிகை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். அதுதான் இந்த 3 ஹவர்ஸ். அதை அப்படியே லாக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 3 ஹவர்ஸ். அப்போ 8 நாழிகைனா 8 into 3, 24 ஹவர்ஸ். தட் இஸ் 1 டே. கரெக்டாக வந்துருச்சா? அப்போது இதுதான் ஜாமம். 8 ஜாமம். அப்போ ஒரு ஜாமம் அப்படின்னா 3 ஹவர்ஸ். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எக்ஸாமினேஷன் 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன். சார் ஒரு ஜாமமாக உட்காந்துருந்தேன் சார், வெட்டியாகவே என்ன எழுதுறதுன்னு தெரியாமல். அப்படியா? இல்லாட்டினா ஓவராக எழுதிட்டேன் சார். ஓகே. ஸோ 1 ஜாமம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோச்சு? 3 ஹவர்ஸ். ஓகேவா? 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன். 1 ஜாமம். 1 ஜாமம் இஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸாம் ஹவர். அதாவது 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஈஸியாக இருக்கப்போ ரைட். நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து இந்த ஜாமம்ங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். 8 ஜாமம்ங்கிறது தான் என்னது? ஒரு நாள். அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோமா? ரைட். ஒவ்வொன்றா அப்படியே பில்டப் பண்ணிட்டே போகிறேன். இப்போ ஜாமம்ன்றது மறக்க மாட்டீங்களே, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அதாவது என்ன சொன்னேன்? 24 ஹவர்ஸ் அப்படின்றது என்னப்பா? 1 டே. சரியா? ஓகே. அடுத்தது 24 மினிட்ஸ் அப்படிங்கிறது என்னது? எப்போதுமே அந்த யூனிட்டில் வச்சு ஈஸியாக இருக்கும். ஒரு நாழிகை. ஒரு நாழிகை. 24 ஹவர்ஸ்ன்றது ஒரு நாழிகை. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நவ் லெட் அஸ் கண்டினியூ. ஒரு 21 நாழிகை அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். அதாவது 24 மினிட்ஸ். இது மறக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லியிருந்தேன். இதில் 24 மினிட்ஸ் போட்ட மாதிரி 3.25 நாழிகைன்னு சொல்லுவோம் இல்லையா? 3.25 நாழிகை அப்படிங்கிறது எவ்வளோ? நாழிகைன்றது 1 முகூர்த்தம். மறக்காதீங்க, 1 முகூர்த்தம். ஓகேவா? இதை தான் முகூர்த்தம், அதாவது 90 மினிட்ஸ் வரும் இல்லையா? 1 முகூர்த்தம் அப்படிங்கிறது in other words 90 மினிட்ஸ் is equal to 1 முகூர்த்தம் அப்படின்னு போடுறோம். புரியுதப்போ? அதுக்கு அடுத்தது இதில் இன்னொரு கால்குலேஷன் ஒன்று பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம்? அதாவது 7.5 இல்லையா? 7.5 என்ன சொன்ன? நாழிகை. 7.5 நாழிகை அப்படிங்கிறது இந்த 7.5 நாட்டு சனி அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ 7.5 நாழிகை. நாழிகை இஸ் ஈக்குவல் டு 1 ஜாமம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கட்டும். 1 ஜாமம். ஓகேவா? 1 ஜாமம். 7.5 நாழிகைன்றது 1 ஜாமம் இல்லையா? அடுத்தது
இந்த ஜாமம் அப்படிங்கிறதுல தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அதாவது கிட்டத்தட்ட 7.5 நாழிகைன்றது 1 ஜாமம், மறக்காதீங்க. இப்போ 8 ஜாமம் சேர்ந்தது தான் என்னன்னு சொன்னேன், 1 day. 8 ஜாமம் ஈக்குவல் டு 1 day. இது அப்படியே இருக்கட்டும். Now let us continue. இப்போ 7 days is equal to 1 week. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அதாவது 7 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு வாரம். இது நல்லா தெரியும், சரியா? அதுக்கு அடுத்தது அதாவது 2 பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம் சொல்றது பட்சம். ஓகே, ஸோ 2 பட்சம் அப்படிங்கிறது ஒரு மாதம். அதுதான் நம்ம வளர்பிறை தேய்பிறையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ 2 ஒரு வளர்பிறை ஒரு தேய்பிறை அப்படின்ட்டு வரும் இல்லையா? அது கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தது 2 பட்சம் ஈக்குவல் டு 1 என்னது மாதம் இல்லையா? இந்த ஒரு மாதத்தை நாம் ருது அப்படின்னு சொல்லலாம். ருது அப்படி சொல்லலாம், இல்லாட்டினா பருவம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரியா? அடுத்தது 2 இதில் இப்போ இந்த 2 மாதம் 2 2 பட்சம் ஈக்குவல் டு ஒரு மாதம். 2 மாதம் இப்படி போடணும். 2 மாதம்னா 1 month இல்லையா? இது 1 month. 2 மாதம் அதாவது 2 months. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையும் போட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஸோ 2 மாதம் 2 months இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒரு ருது அப்படின்னு பேர். புரியுதா? இதை தான் ஒரு ருது, அதாவது பருவம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சீசன் சொல்கிறோம்ல அது மாதிரி. ஓகே, ரைட். அடுத்தது 3 ருது அப்படிங்கிறது தான் 3 ருது அப்படிங்கிறது, அதாவது 3 பருவம் அப்படிங்கிறது 1 அயனம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு அயனம். அப்போது 2 அயனம், அதாவது 6 months சேர்ந்தது இல்லையா? அதுதான் அயனம். அதாவது இது 6 months இது. ஓகேவா? அடுத்தது 2 அயனம் அப்படிங்கிறது தான் என்னது, ஒரு வருஷம். நான் கம்ப்ளீட் கேலண்டர், தமிழ் கேலண்டர் அப்படியே டீட்டெயில் பண்ணுறேன். 1 year. ஓகேயா? 1 year. இந்த 3 ருதுன்றது 1 அயனம். 1 அயனம்ங்கிறது 6 months. ஓகே, நோ டவுட். அண்டு இது பை மந்த்லி சொல்கிறோம்ல, அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை, அதுதான் ருது அப்படின்னு பேர். ஓகே, ரைட். இப்போது இதை இன்னும் கொஞ்சம் மைன்யூட் அளவாக நம்ம பார்ப்போம். மைன்யூட்டாக பார்க்குறப்போ இது நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது மைன்யூட் அளவாக பார்ப்போம். இப்போது இப்படி கண் இமைக்கிற அப்படின்னாக்கா 2 தடவை இப்படி கண் இமைக்கிறோம் அப்படின்னாக்கா அது ஒரு நொடி, அதுதான் 1 second. ஓகே, 2 கண் இமைக்கிறது, 2 தடவை கண்ணை இப்படி சிமிட்டினோம்னாக்கா அது 1 நொடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நொடினா 1 second. ஓகே, 1 second. ரைட். அதுக்கு அடுத்தது 2, அதாவது 1 செகண்ட் அப்படின்றது இப்போ 2 தடவை டக் டக் அப்படின்னாக்கா அது என்னது, ஒரு நொடி. இதை தான் ஒரு நொடி அப்படின்னு சொல்கிறோம். கை நொடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 கை நொடி, அதாவது 2 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா, இதைத்தான் ஒரு மாத்திரை. புரியுதா? இப்போ தமிழில் நெடில் குரில் அதுக்கெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? 2 மாத்திரை 3 மாத்திரை 1.5 மாத்திரையாக கம்மியாகிடுது. சரியா? இப்போ இந்த மாத்திரைன்ற கான்செப்ட் புரியுதா? ஸோ 2 கை நொடி, அதாவது அப்படி. ஒரு அரை மாத்திரை அப்படின்னா ஒரு கை நொடி. இப்போ புரியுதா? ஆ அப்படி சொல்லணும்னு வச்சுங்களேன். இல்லைன்னா ஐ ஒரு நெடிலில் சொல்கிறோம் இல்லையா? ஆ அப்படி வரணும். அது ஒரு 3 மாத்திரையாக இல்லையா? ஸோ இந்த மாதிரி 2 மாத்திரை அப்படிங்கிறது அது அவ்வளோ அக்குரேட்டாக போட்டிருக்காங்க. அந்த உச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 2 மாத்திரை, நல்லா கவனிக்கணும். 2 மாத்திரை அப்படிங்கிறது 2 மாத்திரை. இதை என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு குரு. 2 குரு அப்படிங்கிறது ஒரு உயிர் அப்படின்னு. தமிழில் என்னென்னலாம் பூந்து விளையாண்டிருக்காங்க பாரு. அதெல்லாம் நம்ம படிக்காமலே போயிட்டோம்.
பழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு. 2 உயிர் அப்படிங்கிறது ஒரு சனிகம். ஓகே, ஒரு சனிகம் அப்படின்னு பேர். இப்போ புரியுதா? இப்போ 12 சனிகம் அப்படிங்கிறது தான் என்னது? ஒரு வினாடி. ஒரு வினாடி. இப்போ புரியுதா? 12 சனிகம் இஸ் ஈக்குவல் டு ஒரு வினாடி. எங்கேருந்து எங்கே வந்திருக்கும் புரியுதா? இது வந்து ஒரு நொடி பொழுதில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது. இது கை நொடினா அப்படின்னு சுடுக்கிறது அந்த மாத்திரை. அதில் 2 கை நொடி வந்ததுன்னா ஒரு மாத்திரை, 2 மாத்திரைங்கிறது ஒரு குரு, 2 குருங்கிறது ஒரு உயிர், 2 உயிர்ன்றது ஒரு சனிகம். 12 சனிகம் சேர்ந்தது தான் ஒரு வினாடி. புரியுதாப்போ? ஓகேவா? ரைட். இந்த 12 இது போட்டோம் இல்லையா, 12 சனிகம்ன்றது தான் ஒரு வினாடின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஓரைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓரை அப்படின்றது ஒரு ஓரை. ஓரை, ஒரு ஓரை அப்படிங்கிறது 2.5 நாழிகை. 2.5 நாழிகை, அதுதான் ஒரு ஓரை. அதை மினிட்ல வேணால் பார்க்கலாமா? 2.5 நாழிகைன்னா என்ன? 2.5, தட் இஸ் 5/2. கரெக்டாக? 2 2s are 4, 4 1 plus 5/2 நாழிகை. நாழிகைன்றது 24 மினிட்ஸு. அப்படி போட்டோம்னா எவ்வளோ வருது? 12, தட் இஸ் 60. இப்போ புரியுதா? இந்த 60 மினிட்ஸை தான் ஒரு ஓரை அப்படின்னு சொல்கிறோம். அரைபிள் ஃபாலோ. ஒரு ஓரை அப்படிங்கிறது என்ன? 2.5 நாழிகை. 3.25 நாழிகைன்றது தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுதான் என்னது? ஒரு முகூர்த்தம். அதாவது 90 மினிட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? 2 முகூர்த்தம் சேர்ந்தது தான் ஒரு சாமம். அது ஏற்கனவே பார்த்தோம். 2 முகூர்த்தம் அப்படிங்கிறது தான் ஒரு சாமம். ஒரு சாமம். இப்போ புரியுதா? 2 முகூர்த்தம் சேர்ந்தது ஒரு சாமம். அப்போது பொழுது அப்படிங்கிறது அதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு பொழுது அப்படின்னாக்கா என்னது? ஒரு பொழுது அப்படிங்கிறது 4 சாமம். 4 சாமம் சேர்ந்தது தான் ஒரு பொழுது. இதில் பல வார்த்தைகள் வந்து அப்படியே பயன் இல்லாமலே போயிடுச்சு. ஏன்னா நம்ம பயன்படுத்தலை, அவ்வளோதான். இனிமேட்டுக்காக தமிழில் நாம் பயன்படுத்துவோம். 4 சாமம் அப்படிங்கிறது ஒரு பொழுது. இப்போ புரியுதா? 4 சாமங்கிறது ஒரு பொழுது. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது காலை பொழுது, அப்புறம் என்ன சொல்கிறோம்? மாலை பொழுது, இரவையும் சேர்த்து தான். அப்போ 2 பொழுது அப்படிங்கிறது தான் என்னது? ஒரு நாள் இல்லையா? ஸோ அப்போ 2 பொழுது அப்படிங்கிறது என்னது? 2 பொழுதுகள், காலை மாலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது காலை இல்லாட்டினா இரவு சொல்லிடுறோம் இல்லை, மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ அப்போது இது 2 பொழுதுங்கிறது ஒரு நாள். இப்போ புரியுதா? அதனால தான் ஒரு பொழுதுக்கு 4 ஜாமம், 2 பொழுதுக்கு 8 ஜாமம். இப்போ புரியுதா? 8 ஜாமம் அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு பார்த்தோம்? அது 1 டே அப்படின்னு பார்த்தோம். இப்போ புரியுதா? ரைட். இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸாக போகுமா? அதுக்கு அடுத்தது இது பொழுது வரையில் வந்துட்டேன், அழைச்சிட்டுமா? ரைட். இப்போது நெக்ஸ்ட்டு பொழுது பார்த்தாச்சு, நாள் பார்த்தாச்சு. 15 நாள் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபோர்ட் நைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் பக்கம் அப்படின்னு. 15 நாட்கள் சேர்ந்தது ஒரு பக்கம். இது தமிழில் தான் எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்க. தமிழ்நாடு தானே. 15 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். எது கட்டுறாலும் டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுனால, சரியா? தமிழ் படிச்சிருக்கீல்ல, எழுது. 15 நாட்கள் இஸ் ஈக்குவல் டு ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது 2 பக்கம், அதாவது 2 fortnights சொல்லுவோம்ல, அதுதான் என்னது? ஒரு மாதம், 1 month. அதான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு சேர்த்து சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. ரைட். அடுத்தது 6 மாதம். இதுதான் உங்களுக்கு தெரியும். 6 மாதம் அப்படிங்கிறது 6 மாதங்கள். 6 மாதங்கள் அப்படிங்கிறது என்னது?
சிங்குலர் ப்ளூரல்லாம் கரெக்டாக விடுவோம். மாதங்கள், ஒரு 6 மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு அயனம் அப்படின்னு பேர். அயனம், அயனம். சரியா? 2 அயனம். அப்போ உங்களுக்கு தெரியும் 6 மாதம், 6 மாதம்ன்றது ஒரு ஆண்டு இல்லையா, ஒரு வருஷம். 2 அயனம், 2 அயனம் ஒரு வருடம், ஒரு ஆண்டு. புரியுதா? ஒரு ஆண்டு இல்லாட்டினா ஒரு வருஷம், இல்லாட்டினா ஒரு வருடம், 1 இயர். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய தமிழ் வருஷங்கள் எத்தனை சேர்ந்தது? ஒரு வட்டம்னு சொல்லுவோம். 60 வருஷங்கள் சேர்ந்தது. அந்த சைக்கிளில் வந்துக்கிட்டே இருக்கும். 60 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம். இப்போ புரியுதா? இப்போ நம்மளுடைய தமிழர்களுடைய கால அளவு எவ்வளோ அக்குரேட்டாகவும் எக்ஸாஸ்டிவாகவும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொன்று, இப்போ இதெல்லாம் சொன்னது ஓரளவு டே டு டே லைஃப்பில் ஹேண்டில் பண்ணுற விஷயம். இப்போ தமிழில் ஆச்சரியமாக இருக்குது. நான் அந்த சில நூட்கள்லாம் படிக்கிறப்போ படு ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா மைன்யூட்டாக போயிட்டாங்க. அதாவது மைக்ரோ செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸு, அதுக்கெல்லாம் கூட தமிழில் ஈக்குவலண்ட்டான சொற்கள் இருக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. கவனிங்க. இப்போ மறுபடியும் ஒரு நாள் ரீகேப் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாள், சரியா? ஒரு நாள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன்? 60 நாழிகை. ஏற்கனவே பார்த்துக்கோங்க, 60 நாழிகை. ஸோ ஒரு நாளை 60 நாழிகையாக பிரித்து வச்சுருக்கான் இல்லையா? அதனால தான் நாழிகைக்கு நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்மளால் படிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, கான்சன்ட்ரேஷனோட எவ்வளோ தெரியுமா? ஒரு நாழிகை தான் நம்ம ஒழுங்காக படிக்க முடியும். 24 மினிட்ஸ். அதனால தான் லேர்னிங்லேருந்து, கண்டென்ட் டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, 24 மினிட்ஸுக்குள்ளே இருந்ததுன்னா அது ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் 24 மினிட்ஸாக கொண்டு வாங்க. அதை அழகாக கொண்டு வந்திருக்கான் தமிழர்கள். நாழிகை அப்படின்னு கொண்டு வந்து, ஏன்னா அதுக்கப்புறம்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாழிகை கூட இடையில பிரேக்கு, அப்புறம் மறுபடியும் இன்னொரு நாழிகை, அப்படி பண்ணலாம் இல்லையா? ஸோ 60 நாழிகையில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். 60 நாழிகையில் இல்லையா 2ஆக பிரிப்போம். எவ்வளோ நாழிகை? 30 நாழிகை. இங்கே ஒரு 30 நாழிகை. இந்த 30 நாழிகையை நல்லா புரிஞ்சுக்கணும். 30 நாழிகை அதாவது 12 ஹவர்ஸ் போல் நல்லா படுத்து தூங்குகிறோம் இல்லையா? அந்த தூக்கங்கிறது ரொம்ப அதிகம். இவ்வளோ கொடுக்கக்கூடாது. இதை தான் சுவாமி சொல்லுவார், பிரமாதமாக சொல்லுவார். என்னென்னா, இந்த 60 நாழிகையை நீ 3ஆக பிரிச்சுக்கோ. 60 நாழிகையை 3ஆக பிரிக்கணும். 3ஆக பிரிக்கிறதா இருந்தாக்கா தட் இஸ் எவ்வளோ வரும்? 20 நாழிகை, 20 நாழிகை, 20 நாழிகை. சரியா? இந்த 20 நாழிகை அப்படிங்கிறது நான் நாழி ஒரு இதில் வந்து போடுறேன். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். 1 2 3 3ஆக பிரிக்கிறேன். இப்போது இந்த 20 நாழிகையில் நல்லா படுத்து தூங்கு. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு இல்லையா? ஸ்லீப்பிங் ஹவர்ஸ். ஓகே, நல்லா படுத்து தூங்கணும். ஸ்லீப் லைக் எ பேபி. அடுத்தது 20 நாழிகை நீ என்ன பண்ணுற? உன்னுடைய தொழில் சம்மந்தமாக, வாழ்க்கை சம்மந்தமாக, உன் பொழப்பை ஓட்டுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நீ ஒர்க் பண்ணு. சரியா? ஃபிசிக்கலி ஒர்க் பண்ணு. சில பேருக்கு மெட்டாஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் ஒன்லி ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உடலாலும், உள்ளத்தாலும், மனதாலும், புத்திசாலித்தனமாகவும் எல்லாத்தாலையும் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். அது ஒர்க்கிங் டைம், ஒர்க்கிங் ஹவர்ஸ். அதுக்கு அடுத்தது 20ன்றது உன்னுடைய லேர்னிங் ஹவர்ஸாக வச்சுக்கோ இல்லையா? இது லேர்ன் பண்ண வேண்டிய ஹவர்ஸ், படிக்க வேண்டியது. மேலே மேலே நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பெருக்கிக்க வேண்டிய ஹவர் வந்து எவ்வளோ? 20 நாழிகை. இந்த நாழிகையை நான் மறுபடியும் ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். எப்படி பண்ணணும்? 20 இன்ட்டு ஒரு நாழிகைன்றது எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 24 மினிட்ஸு. அப்போனா எவ்வளோ வருது? 0. அடுத்தது 480 மினிட்ஸ். 480 மினிட்ஸ்னால் எவ்வளோப்பா? 480 மினிட்ஸ் டிவைடட் பை 60 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஹவர் தானே? அப்போ போட்டால் எவ்வளோ வந்து 8 ஹவர்ஸ். இப்போ புரியுதா? 8 ஹவர்ஸ், அதாவது இந்த 60 நாழிகைன்னு சொல்லக்கூடிய 24 ஹவர்ஸில் 8 ஹவர்ஸ் வந்து நீ நல்லா தூங்கு. இப்போ புரியுதா?
8 hours சாலிட் ஸ்லீப்பிங் இருக்கணும். அதுக்கு அடுத்தது 8 hours அதே கணக்கு தான் இங்கேயும் வருது. ஸோ இந்த இடத்துல இந்த 20 நாழிகை அதாவது 8 hours வந்து என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணு. அதுதான் இப்போது வேலை நேரம் வந்து 8 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. புரியுதா? வேலை நேரம் எவ்வளோ? 8 hours. தொழிலாளர் சட்டத்தின் பிரகாரம் 8 hours தான் ஒர்க் பண்ணணும் ஒரு நாளைக்கு. இப்போ இந்த ஐடி பீப்புளெலாம் பாருங்கள், கண்ட நேரத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான், கண்ட நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். மோர் தென் 12 hours சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் தான் ஏகப்பட்ட வியாதிகள் வருது. ஸோ கரெக்டாக பேசி வச்சுக்கோங்க. எப்போ 8 hour மேலே நயா பைசா கூட நீங்கள் கோடி கொடுத்தாலும் என்னால் வேலை செய்ய முடியாது, 8 hour தான் அப்படின்றத ஆணித்தரமாக நீங்கள் சொல்லிவிடுங்க தயவுசெய்து. ஸோ 8 hours நல்லா ஒர்க் பண்ணுங்கள், 8 hours. அதுக்கப்புறம் 8 hours அப்படிங்கிறது உன்னுடைய லேர்னிங் டைம். ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்கும், புத்திசாலித்தனமான செயல்களில் ஈடுபடுறதுக்கும், சுவாத்தியாயம் பண்ணுறதுக்கும், மனனம் பண்ணுறதுக்கும், தியானம் பண்ணுறதுக்கும், இறைவனை பற்றிய சிந்தனைகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும், இந்த விஷயங்களை படிக்கிறதுக்கு மட்டுமே நம்ம என்ன பண்ணணும், 8 hours ஸ்பேர் பண்ணணும். இப்போ புரியுதா? 8 hours ஸ்பேர் பண்ணணும். அந்த 8 hours கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். பட் யூ ஹேவ் டு, தட் இஸ் நோ த கோ. அப்போது இந்த இடத்துல இதை தான் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த அதாவது நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்குணங்களும் உண்டு. 3 குணங்கள் என்னென்ன? சத்வ, தமஸ், ரஜஸ். சத்வகுணம், தமோகுணம், ரஜோகுணம். தமோகுணம் அப்படின்னா என்ன? தூங்கிறது, கும்பகர்ணமாக நல்லா தூங்கிறது. அதாவது நமக்கு அறுசுவையும் வேணும், கசப்பும் வேணும், இனிப்பும் வேணும், உரப்பும் வேணும், எல்லாமே வேணும். ஆனால் எது எந்தெந்த அளவில் இருக்கணுமோ அந்தந்த அளவுக்கு ரேஷனலைஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய குணங்களும் 3D மாதிரி தான், 3 dimension மாதிரி. ஸோ 3D எஃபெக்டில் நம்ம இருக்கணும். ஒரு டைமென்ஷன், ஒரு குணம் என்னது? தமோ குணம், நல்லா தூங்குகிற குணம். ஆனால் எதை எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது தான் முக்கியம் இல்லையா? நைட் ஹவர்ஸில் நம்ம நல்லா தூங்கணும். தமோ குணம், தமஸ் அப்படின்னா இருட்டு, தூக்கம், சோம்பேறித்தனம் என்ன வேணால் வச்சுக்கலாம். நல்லா தூங்கு, ப்ராக்டிஸ் பண்ணு. ஸோ 8 hours நல்லா தூங்குறேன், சரியா? அதுக்கப்புறம் 8 hours, இப்போ இந்த 8 hours நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? 10 மணிக்கு படுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 10லேருந்து 10, 11, 12, அதுக்கப்புறம் ஒரு 6 hours. ஸோ 6 மணி வரையிலும். ஸோ 10லேருந்து 6, சரியா? எவ்வளோ ஆச்சு? 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, ஜாஸ்தியாக வருதோ? 8 hours சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 10, 11, 11, 12, 2 hour. அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, சாரி. ஸோ 10 to 5, ஏன்னா 10 சேர்க்கணும் இல்லை? 10, 11, 12, 10 சேர்க்கக்கூடாது, 9லேருந்து 10 அப்படி தானே வருது. ஸோ அப்போ 9 to அப்படி போட்டுக்கலாம் இல்லைனாக்கா. ஸோ 10 o'clock படுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா 5 o'clock வரையில் தான் தூங்கணும். 11 தான் எடுத்துக்கணும். 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 மணிக்கெலாம் ஷார்ப்பாக ஏஞ்சிடணும். ஓகேவா? ரைட். ஸோ 10 to 6. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுற? தட் இஸ் 9 மணிக்கு ஜாபு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 9 to 5 ஜாபு நமக்கு. ஸோ 9 to 5 ஜாபுனாக்கா 10, 11, 12, 1, 2, 3, 4, 5. ஸோ 9 to 5 ஆஃபீஸ் ஹவர்ஸு, ஸ்கூல் ஹவர்ஸு அதோடு சரிக்காக முடிச்சுக்கணும். அப்போது தமோ குணம் இப்போ இங்கே தான் என்ன பண்ணுறோம்? ரஜோகுணம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ புரியுதா? இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? ரஜோகுணம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ரஜோகுணம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? தமோகுணம். தமோகுணம் ப்ராக்டிஸ் பண்ணு. நைட்டில் தமோகுணம் ப்ராக்டிஸ் பண்ணு. டே டயத்தில் ரஜோகுணம் ஒர்க் பண்ணு, ஹார்டாக சம்பாரி இல்லையா? அதுக்கு நாம் செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த லேர்னிங்கிறது இது மிக மிக முக்கியம். இதை ஒரே ஸ்டிச்சில் பண்ண சொல்லலை. என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆக பிரிக்க சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? இந்த 2ஆக பிரிக்க, ஏன்னா இது வந்து என்ன சொன்னால் சத்வகுணம். சத்வகுணம் இல்லையா? ஒரு சாஃப்ட் கேரக்டர், படிக்கிறது, சத் விஷயங்களை பேசுறது, இதெல்லாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆக பிரிச்சுக்கணும். 4 hours 4 hours அப்படி பிரிச்சுட்டு இந்த 4 hours-ஐ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 4 hours-ஐ மார்னிங்லேயும் இந்த 4 hours-ஐ ஈவினிங்லேயும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 மணி வரையிலும் 6 மணி வரையிலும் தூங்குறேன் அப்படின்னா 6 மணிக்கு ஏஞ்சிட்டேன்னாக்கா 7, 8, 9 இங்கே ஒரு 3 hour கண்டுபிடிக்கலாம் நம்ம இல்லையா? ஸோ 3 hours, 4ன்றதை 3ன்னு வச்சுப்போம். ஏன்னா ஈவினிங்கில் நமக்கு நல்ல டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே 5ன்னு மாற்றிப்போம். ஓகேவா? ஈவினிங் 5 மணிக்கெலாம் வந்துடுறோம். ஸோ 6, 7, 8, 9,
10 மணி வரையிலும் நம்ம என்ன பண்ணுறோம், தட் இஸ் தமோ குணம், ஐ மீன் சத்வகுணத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதாவது 5 ஹவருக்கு. இப்போ புரியுதா? 5 ஹவர்ஸுக்கு சத்வகுணம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போது நம்மளுடைய அந்த டேயை வந்து எப்படி பட்ஜெட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஆக்சுவலாக ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 6லேருந்து 8 ஹவர்ஸு கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்றாங்க. நீ தாராளமாக 8 ஹவர்ஸ் வச்சுக்கணும், நத்திங் ராங். இதில் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாக்கா இல்லை மதிய நேரத்தில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா இந்த ரேஷியோவை மாற்றாதீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரேட் அட்வைஸ் given by பகவான் ஸ்ரீ சத்சாய் பாபா. ரைட், நவ் let us come back. இப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது 60 நாழிகை அப்படின்றது நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது ஒரு மணி அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன். அதாவது 2.5 நாழிகை. 2.5 நாழிகை. இந்த 2.5 நாழிகையை தான் நாம் என்ன சொல்கிறோம், 60 நிமிஷமாக சொல்கிறோம், 60 மினிட்ஸாக சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு நாழிகை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எவ்வளோ? 24 நிமிஷம். இது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏன் ரீகேப் பண்ணுறேன்னாக்கா மறுபடியும் மண்டையில் ஏறணுன்ட்டு தான். ஸோ 24 ஒரு நாழிகைன்றது 24 மினிட்ஸு போட்டாச்சா? ரைட். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது 1 நிமிடம். 1 மினிட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், 2.5 வினாழிகை. அதாவது இப்போ ஏற்கனவே நான் இது சொல்லணும்னு நினச்சேன். ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிஷன்ற மாதிரி 60 நாழிகை இல்லைன்னா இங்கே 1 வச்சுக்கோம். ஒரு நாழிகை இஸ் ஈக்குவல் டு 60 வினாழிகை. 60 வினாழிகை. புரியுதா? அதுக்கு அடுத்தது ஒரு வினாழிகை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு வினாழிகை அப்படிங்கிறது எவ்வளோ செகண்டு? 24 செகண்ட். ஸோ 24 வினாடிகள், நொடிகள் அப்படின்னு சொன்னாங்க. 24 வினாடின்னு வச்சுப்போம். வினாடி அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் 24 செகண்ட். இப்போ நல்லா ஞாபகம் வரணும். 24 ஹவர்ஸுங்கிறது 1 டே. 24 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாழிகை. இது வரக்கூடாது. அதே மாதிரி 24 செகண்ட் அப்படிங்கிறது ஒரு வினாழிகை. இப்போ ஞாபகம் வந்துருச்சா? ஈஸியாக இருக்கா? ரைட். அடுத்தது போலாமா? நான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா? அப்படியே சிஸ்டமேட்டிக்காக எழுதுனா சரியாயிடும். அடுத்தது ஒரு வினாழிகை. இப்போ வந்து நம்ம எல்லாம் மைக்ரோ லெவலில் இறங்க போகிறோம். ஒரு வினாழிகை. ஒரு வினாழிகை அப்படிங்கிறது பார்த்தா இட் இஸ் கால்ட் லிப்தம் அப்படின்னு பேர். புரியுதா? ஒரு வினாழிகையில் எத்தனை லிப்தம் இருக்கும்? 60 லிப்தம் அப்படின்னு பேர். இதை லிப்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வினாழிகையை என்ன பண்ணுறோம், 60ஆல் டிவைட் பண்ணால் என்ன வந்து ஒரு லிப்தம். இப்போ புரியுதா? ஒரு லிப்தம். அப்போது ஒரு வினாடினா என்ன சார்? ஒரு வினாடி அப்படிங்கிறது 2.5 லிப்தம். இப்போ புரியுதா? 2.5 லிப்தம். 2.5 லிப்தம். ஓகே, 2.5 லிப்தம். இப்போது 2.5 லிப்தம் அப்படிங்கிறது நல்ல கவனிங்க. 2.5 லிப்தம் இது வந்து இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த 2.5 லிப்தம் அப்படிங்கிறது தான் நாம் ஒரு வினாடின்னு சொல்கிறோம். இந்த ஒரு வினாடியை நாம் எப்படி சொல்லலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போது இது தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2.5 லிப்தம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. 100 சென்டி வினாடிகள். இப்போ புரியுதா? 100 சென்டி வினாடிகள். ஒரு லிப்தம் அப்படிங்கிறது 40 சென்டி வினாடிகள். ஒரு லிப்தம்னா என்ன? 40 சென்டி வினாடிகள். ஓகே, 40 சென்டி வினாடிகள். அப்போது ஒரு லிப்தம் வீணு போட்டால் 1/60 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எப்படி நாழிகை வினாழிகை ஆச்சோ அதே மாதிரி. ஸோ ஒரு விலிப்தம், ஒரு விலிப்தம். லிப்தம்னா என்ன சொன்னால் 40 சென்டி செகண்ட்ஸ். இது புரியுதா? அடுத்தது இப்போ ஒரு விலிப்தம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா தட் இஸ்
10 மில்லி வினாடிகள். புரியுது? என்னது? ஒரு விலிப்தம். இந்த ஒரு விலிப்தம் அப்படிங்கிறது 1/60 லிப்தம். 1/60 லிப்தம், அதாவது 60 விலிப்தம் சேர்ந்தது தான் ஒரு லிப்தம். இப்போ புரியுதா? ஓகேவா? ரைட். அடுத்தது ஒரு சென்டி வினாடி. சென்டினா 10⁻², 1/100. ஒரு சென்டி வினாடி, ஒரு சென்டி வினாடி 1/100th அப்படின்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 1.5 விலிப்தம். 1.5 விலிப்தம். ஓகேவா? இந்த ஒரு 1.5 விலிப்தம் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 10 மில்லி செகண்ட்ஸ், மில்லி வினாடிகள். மில்லினா 1/1000 பேர். ஸோ 10 மில்லி வினாடி விலிப்தம். ஓகேவா? விலிப்தம் கிடையாது, 10 மில்லி வினாடிகள். வினாடிகள். ஒரு விலிப்தம் அப்படிங்கிறது ஒரு விலிப்தம் அப்படிங்கிறது பார்த்தா that is 6.666 என்னது, or 6.7 கூட சொல்லிக்கலாம். 6.7 மில்லி வினாடிகள். புரியுதா? என்னது? மில்லி வினாடிகள். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு விலிப்தம் அப்படிங்கிறது, இந்த விலிப்தத்தை 60ஆல் டிவைட் பண்ணுவோம். அதுதான் என்னது? பரா அப்படின்னு பேர். 60 பரா. ஓகேவா? இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணிட்டோம். அப்போது ஒரு பரா அப்படின்னா 1/60. கரெக்டாக? என்னது? ஒரு பரா அப்படின்னா 1/60 விலிப்தம். இப்போ புரியுதா? 1/60, அதாவது ஒரு விலிப்தம் எடுத்துக்க வேண்டியது, அதை 60ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் என்னது? பரா. ஓகேவா? அது விலிப்தம். 1 பரா இஸ் ஈக்குவல் டு 1/60 விலிப்தம். புரியுதா? ஒரு மில்லி வினாடிங்கிறது ஒரு மில்லி வினாடி அப்படிங்கிறது 9 பரா. அக்குரேட்டாக சொல்லணும்னா 8.9 பரா. ஓகேவா? 8.9 பரா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மைக்ரோ வினாடியாக சொல்லலாம். அதாவது 1000 மைக்ரோ வினாடி. எங்கே போயிட்டான் பாரு. மைக்ரோனா 10⁻⁻6. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நான் மறுபடியும் எழுதுகிறேன். 1 மில்லி, 1 சென்டி, அது உங்களுக்கு தெரியும். 10⁻², அதாவது 1/100. 1 மில்லி, 1/1000. சரியா? அடுத்தது 1 மைக்ரோ. 1 மைக்ரோனா 1/மில்லியன், அதாவது 1/10 lakhs. இல்லையா? 1/மில்லியன். அதுதான் என்னது? அதை எப்படி போடலாம்? 10⁻⁻6ன்னு போடலாம். இது 10⁻⁻3ன்னு போடலாம். இது 10⁻⁻2ன்னு போடலாம் சயின்டிஃபிக் நோட்டேஷனில். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே 1000 மைக்ரோ வினாடி. ஜஸ்ட் இமேஜின், ஒரு மில்லி வினாடிங்கிறது 1000 மைக்ரோ என்னது வினாடிகள். அடுத்தது ஒரு பரா. இல்லையா? ஒரு பரா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 111 மைக்ரோ வினாடி. நூற்றி11 மைக்ரோ வினாடி. அதை அந்த பராவை வந்து என்ன பண்ணலாம்? ஃபர்தராக டிவைட் பண்ணலாம். 60ஆல் டிவைட் பண்ணால் தட் இஸ் கால் தத்பரா அப்படின்னு பேர். அப்போது தத்பரா, ஒரு தத்பரா அப்படிங்கிறது 1/60 பரா. புரியுதா? 1/60 பரா. ஸோ அப்போது ஒரு தத்பராங்கிறது 1/60 பரா. இப்போ புரியுதா? ஓகேவா? இப்போது ஆச்சரியம் பாருங்கள். தத்பரா, அதுக்கப்புறம்
இந்த தத்பராங்கிறது தான் என்னது, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மைக்ரோ வினாடி, கரெக்டா? ஒரு மைக்ரோ வினாடி, நல்லா புரிஞ்சுதா? ஒரு மைக்ரோ வினாடி அப்படிங்கிறது 0.5 தத்பரா. 0.5 தத்பரா. ஓகேவா? இந்த 0. தத்பரா அப்படிங்கிறது that is equal to அதாவது ஒரு மைக்ரோ, ஒரு தத்பரா, ஒரு தத்பரா. இந்த ஒரு தத்பரா இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு தத்பரா அப்படிங்கிறது 2000 நானோ செகண்ட். எங்கே போயிட்டா பாருங்க, 2000 நானோ வினாடி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல 10⁻⁻⁶. இதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக சொல்கிறேன். இதெல்லாம் அடிச்சிருக்கேன். இப்போது அப்படியே சம்மரைஸ் பண்ணுறேன். அதாவது 10⁻⁻2 அது என்னது, சென்டி செகண்ட். 10⁻⁻2ன்றது சென்டி செகண்ட். சொன்னா சென்டி செகண்ட். சென்டி செகண்ட் அதாவது ஒரு செகண்ட் எடுத்து அதை 100ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? எவ்வளோ மைன்யூட்டான ஒரு, அதாவது ஸ்பிட் செகண்ட் சொல்லுவாங்கல்ல, அதுதான் 1/100 செகண்ட். இப்போ புரியுதா? இதை நம்ம கன்வீனியன்ஸ்க்கு 1/10² செகண்ட் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்தது 10⁻⁻3. இதை தான் என்ன சொல்கிறோம், மில்லி செகண்ட். மில்லி செகண்ட் 1/1000 செகண்ட், அதாவது 1/10³ செகண்ட். ஓகேவா? அதாவது ஒரு செகண்ட் எடுத்து 1000ல் ஒரு பகுதி. நெக்ஸ்ட்டு 10⁻⁻6 செகண்ட். இதை தான் என்ன சொல்கிறோம், மைக்ரோ செகண்ட். இந்த மைக்ரோ செகண்ட்னா 1/10⁻⁻10⁶, அதாவது 1/1 மில்லியன். ஓகேவா? தட் இஸ் 1/10⁻6 செகண்ட். ஒரு செகண்டை எடுத்து 1 மில்லியனால் டிவைட் பண்ணோம்னா எத்தனோண்டு செகண்ட் வருதோ அதுதான் என்னது, 1 மில்லி செகண்ட். 1 நானோ செகண்ட் அப்படிங்கிறது 10⁻⁻9 செகண்ட். திஸ் இஸ் கால்ட் நானோ செகண்ட். இப்போ நீங்கள் பிற்காலத்தில் நானோ டெக்னாலஜிலாம் படிக்க போகிறீங்க. அப்போது ஒரு மெஷர்மெண்ட்டை நானோமீட்டரில் பண்ணுறப்போ அதுக்கான கால அளவும் நம்ம எப்படி இருக்கணும், நானோ செகண்டை நம்ம ரெடி ஆகணும். இந்த நானோ செகண்டை நம்ம தமிழர்கள் அது ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க. அதை தான் என்ன சொல்கிறது, 1/2000th ஆஃப் தத்பரா. அவன் இன்னும் மைன்யூட்டாக போயிட்டான். இஸ் ஈக்குவல் டு ஒரு நானோ வினாடி. ஓகேவா? ஸோ நானோ செகண்ட் இஸ் ஈக்குவல் டு, நல்லா புரிஞ்சுங்க, நானோ செகண்ட்னா 1/30, another 30, another 30. இப்போ புரியுதா? 1/10⁻9 செகண்ட். அதாவது ஒரு செகண்டை எடுத்து அதை 10⁻9ஆல் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோண்டு வருதோ அதுதான் 1 நானோ செகண்ட். இப்போ புரியுதா? இப்போது நம்மளுடைய தமிழருடைய இதை பாருங்கள். ஒரு தத்பரா இஸ் ஈக்குவல் டு 2000 நானோ வினாடின்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு நானோ வினாடி அப்படிங்கிறது என்னது, ஒரு நானோ வினாடி என்னது, 1/2000th தத்பரா. புரியுதா? எவ்வளோ மைன்யூட் லெவலில் போயிட்டாங்க. அதாவது தத்பராவை எடுக்க வேண்டியது, அதை 2000ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் 1 நானோ செகண்ட். கிரேட் இல்லை? அருமையாக இருக்கா? ஓகே. ஐ திங்க் நம்மளுடைய தமிழர் வாழ்வியல் முறையில் நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாலே அப்படியே பிரம்மாண்டமாக தான் இருக்குது சில விஷயங்கள்லாம். என்ன ஒன்றுன்னு சரியான டாக்குமெண்டேஷன் இல்லாமல் போயிடுச்சு. இது எல்லாமே தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற நூட்களில் காணப்படுகிறது. அது செய்யுள் ஃபார்மில் அது இருக்குது. அதெல்லாம் உட்காந்து பொறுமையாக படித்தோம் அப்படின்னா பல விஷயங்களை தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
ஓகேவா? ஐ ஹோப் யூ ஷுட் ஹவ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. அண்ட் இதை பற்றி மேலே மேலே படித்தாதான் நமக்கு அந்த தமிழ் ஆர்வமும் வரும், நாம் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.